இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அது என்ன இமை பொழுதும் பதிலாக இசை பொழுதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? நம்மளுடைய இசை பொழுது யாவையும் நம்முடைய இமை பொழுது யாவையும் இசை பொழுதியாக மாற்றியதால் இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இதில் முதல் புத்தகம் நான் படித்தது வந்து இளையராஜா அவர்களுடைய பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள். அதில் 16ஆம் பக்கம் ரொம்ப சுவையான ஒரு பக்கம் ஆரம்பிக்குது. அவர் அறிந்தது அவர் எழுதியிருக்காரு. எனக்கு அவர் அறிந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் அறிந்த அவரை பற்றி அந்த பக்கத்தை அப்படியே நான் மொழிபெயர்த்துக்கிறேன். பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் எனக்கு பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பன்மொழியால் ஏத்தாது பண்டை வினைத்தூசு மூடி கிடப்பையோ முத்தே முகிழ்மூடா மோன முழு நிலவை. அப்படிப்பட்டவன் தன் எளிவந்த தன்மையால் நமக்கு நெருக்கமானவனாக வந்து நிற்கிறான். எட்டாக்கனி நம் அடியில் இட்ட கனியாக இருக்கிறது. எட்டாக்கனி நம் அடியில் இட்ட கனியாக இருக்கிறது. பெருமான் நம் பாட்டிற்கு பொருளாக நாம் பாடுவதற்கென்றே அணியாய் நிற்கிறான். இது புதையல் கிடைத்ததை போன்ற ஒரு அரிய நிகழ்வு. அவனை நினைத்து நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து மனம் கசிந்து ஏற்றி வீடு பெறுவதே ஆகும். வீடு பெறுவதுன்னா அந்த ஹவுசிங் போர்டில் வந்து LIG HIG MIGயில் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு பெறுவதல்ல, ஃப்ளாட்டை பெறுவதல்ல. அதெல்லாம் நம்ம ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் தெரிஞ்சாலே போதும், அந்த சிபாரிசில் வாங்கிடலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருப்பது வந்து ராஜா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் சொல்கிற வீடுங்கிறது வீனா நான் சொல்கிறது இங்கிலீஷ் WE டூனா செய். நாம் செய்யக்கூடிய இந்த பிறவியில் ஒன்று தான், நல்லதை நினைப்பது, நல்லதை செய்வது. முடியலையா நல்லதை மட்டுமே பாடுவது. அது கூட பாடுறதுக்கு குரல் இல்லையா அல்லது ஞானம் இல்லையா, நல்லது பாடியவரை இப்படி நாம் கூடி பாடுவது. அது மட்டுமே நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியம். அதனால தான் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். என்னடா திடீர்னு இந்த மாதிரிலாம் திருவம்பாயை பற்றிலாம் பாடுறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும். அதாவது கிடைக்காதவங்க கிடைச்சிட்டாங்கன்னா கிட்டார் கூட பாடிடும். இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது. இதயம் நனைகிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. இனிய தேனோ இல்லை பன்னீர்லேயே குளிச்சோம்னா கூட உடல் மட்டுமே தான் நனையும். ஆனால் இளையராஜாவின் பாட்டில் குளித்தால் நம்முடைய இதயம் நனையும். அப்படி ஒரு நனைகிற மகிழ்ச்சியோடு தான் நான் இங்கே இருக்கேன். வானை கேட்டால் மழை வருமா? வானிலை மையத்தை கேட்டால் மழை வரும், ஆனால் வராது. அப்படி வானிலை மையத்தோட ரமணன் பேசுகிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ரமணர் பேசுகிறதே புரிஞ்சுக்கிட்டவர் இவர். ஸோ இவரிடம் கேட்டால் இசை மழையாய் கொட்டும், ஞானம் மின்னலாய் வெட்டும் இவருடைய கேள்வி பதில்களில். ஆனால் கத்தி மாதிரி கூர்மையெல்லாம் இருக்காது அவருடைய பதிலில். கத்தி எல்லாம் அறியும், சைவம் அறியும், அசைவமும் அறியும். ஆனால் புத்தி சுயம் மட்டுமே அறியும். அப்படி சுயம் அறிந்த சுயபுக்தி திரு இளையராஜா அவர்கள். இப்போ கூட பாலா சார் சொன்னார், இதனால யாருடைய மனசையாக நான் காயப்படுத்திருந்தான்ட்டு. புத்திக்கு வந்து யாரையும் வசியப்படுத்தணுங்கிற அவசியம்லாம் அதுக்கு கிடையாது. தான் அறிந்ததை மட்டுமே அது சொல்லும். அப்படிப்பட்டது. அப்படி அவர் எழுதிய எழுத்துக்கு மட்டுமே அவர் பொறுப்பு, அவர் எழுதிய வார்த்தைகளுக்கு மட்டுமே அவர் பொறுப்பே தவிர அவர் அதை அர்த்தப்படுத்திக் கொள்வதும் தன்னைத்தானே படுத்திக் கொள்ளும் அர்த்தத்திற்கும் அவர் பொறுப்பல்ல. எனவே அந்த கேள்வி பதிலில் நான் ரசித்த நிறைய விஷயங்கள் புத்தகம் பூரா இருக்குது. நான் சமீபத்தில் இப்போது என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன், என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல் 4 பாட்டு இருக்குது. அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தாலாட்டு படத்தில் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும்ட்டு. நான் சொல்கிறது இப்போ ரிலீஸ் ஆக போகிற என்னுடைய படத்தை பற்றி. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தில் இருக்க எல்லா பாடலும் பிடிக்கும். அதுதான் இளையராஜா. அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த சந்தோஷத்தோடு இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்திற்காக அந்த பாடலை வெளியிடும்போது எனக்கு வந்து ராஜா சர்மாவில் பயங்கர காதல். அந்த காதலோடு அவர்கிட்ட வந்து இந்த இசை நிகழ்ச்சி, இந்த வெளியீட்டு விழாக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொன்னாங்க அவர் வரமாட்டார், மறுத்துருவாருன்னு. அதே மாதிரி நான் வந்து கேட்டேன், காரணத்தோடு மறுத்தார்.
மகிழ்வோடய நான் திரும்பி போனேன். அவர் வரணுங்கிறதுலாம் என்னுடைய விஷயமே கிடையாது. அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காதலியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. நான் என்ன அவருக்கு வரமா கேட்குறேன், அவருடைய மனசில் தவம் இருக்கிறது எனக்கு பெரிய வரமாக நினைக்கிறவன் நான். இந்த மேடையும் அப்படி தான். இப்படி நான் அவரை கேட்டேன், அவர் மறுத்துட்டாரு. திரும்ப மறுபடியும் இந்த நிகழ்ச்சி அப்போ அவர் என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருமையான, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் எனக்கு இது. ஸோ அந்த மகிழ்வோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் நிறைய சொல்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இதை எழுதி வச்சுருந்தேன். நான் சில நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற விஷயங்களை ஒன்று, நான் அவரை சந்திக்கும் போது நிறைய நேரம் பேச முடியாமல் தடுமாறி நிற்பேன். அந்த மாதிரி ஒரு தருணமாக இதை எடுத்துக்கிறேன். இந்த பாலா சார் சொன்ன மாதிரி அவருக்கு பக்கத்தில் சமமாக உட்காரதே ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.